வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 8 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இதில் உள்ள மஞ்சள் கருலாம் எடுத்துகிட்டு வெள்ளை கரு மட்டும் வச்சு ஒரு 65 பண்ண போகிறேன். மொறுன்னு சில பேருக்கு இந்த மஞ்சள் கரு ஸ்மெல்லு பிடிக்காது, கவுச்சி ஸ்மெல் பிடிக்காது. இந்த மாதிரி வெள்ளை கருவை கட் பண்ணி 65 மசாலா கொடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இங்கே 8 முட்டை இருக்குது. உள்ள மஞ்சள் கரு மட்டும் தனியாக எடுத்துருவோம். இது மாதிரி இந்த மஞ்சள் கருவை தனியாக எடுத்துருங்க. இது மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துருங்க. இது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லா மஞ்சள் கருவையும் தனியாக எடுத்தாச்சு. இதை பீஸாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி நீட்டாக பீஸாக கட் பண்ணிங்க. ரொம்ப மெலிசாக போட வேணாம், மீடியமான சைஸில் 2 போட்டுங்க. உடையாத நீட்டாக கட் பண்ணிங்க. ரொம்ப தூளாயிட போகுது. எல்லா முட்டையும் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க. கூடவே ஒரு 50 ml கட்டி தயிர் சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒன்றா கலந்துக்குங்க. 1 டீஸ்பூனு சில்லி பவுட்ரு இதை கலந்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகப்பொடி போட்டுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுங்க. கடைசியாக தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுங்க. இது என்ன ஒன்றா கலந்துடணும். இது நல்லா மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் ஒன்று சேர்ற மாதிரி கட்டியில் தான் கலந்துருங்க. ஏன்னா முன்னாடியே கலந்தால் தான் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையில் இந்த மசாலா நல்லா சேரும். இந்த கார்ன்ஃப்ளவர் தான் மெயின். இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் இந்த மசாலா அந்த முட்டையில் நல்லா பிடிக்கும். கட்டியில் தான் இது மாதிரி நல்லா கலந்துடணும். இல்லை ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நான் போட்ட தயிர்லேயே கலந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா வேணா லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம். நான் கலந்துட்டு கடைசியாக வேணா தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தேவையில்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதான் மெயினாக. பாருங்கள் 65க்கு மசாலா ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். நம்ம 50 ml தயிர் சேர்த்துருக்கோம், அதுவே போதுமான அளவு கரெக்டாக இருக்குது, கரெக்டான பாத்துக்கு இருக்குது. இது கூட எதுவும் சேர்க்க தேவையில்லை, தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இதுலேயே நம்ம டிப் பண்ணி எல்லா முட்டையும் 65 போட்டு எடுத்துடலாம். வானில் சூடு பண்ணி ஒரு 1/2 லிட்டரு கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடலை எண்ணெய் தான் செஞ்சு எடுக்க போகிறதில்ல. ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணிடலாம் அந்த ரெசிபி. இப்போ ஈஸியான ரெசிபி தான், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற இந்த முட்டை ஸ்லைஸை ஒன்று ஒன்றா போட்டு அப்படி எடுத்துட வேண்டியதான். இது மாதிரி டிப் பண்ணி பொறுமையாக போடுங்க, எண்ணெய் தெரிக்கும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுங்க, ஃபுல்லாக போட்டாக்க ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். நல்லா வந்துருச்சு. எல்லாம் எண்ணெய் வடிகட்டு ஒன்று எடுத்து போட்டுருங்க. எல்லா முட்டையும் 65 போட்டு எடுத்தாச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு அப்படி மாற்றிடுவோம். சூடு ஆன பிறகு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக ஒரு முருன்னு வெள்ளை முட்டையில் 65ங்க.